சார் வாங்க சார். வணக்கம் சார். சார் இப்போ தூக்கத்தை பற்றி நீங்கள் எல்லா சேனல்லையும் நிறையாவே பேசியிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது சார். நீங்களும் அதுக்கு சில தீர்வுகள் கண்டுபிடிச்சா சொல்கிறீங்க. தூக்கத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்குற மாதிரி உணவு முறைகள் இருக்குங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம இன்றைக்கி பேசிடலாமா? அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மனசில் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறது. ரொம்ப நெகட்டிவான எண்ணங்களை மனசில் ஓட்டிகிட்டே இருக்கிறது ஒரு காரணம். இதனால் கார்டிசல்ங்கிற ஹார்மோன் சுரக்கும். அது சுரந்தாலே நமக்கு தூக்கம் வராது. தெரியுதா? அப்போது மனசை அமைதியாக வச்சுக்கணும். ரெண்டாவது. மூணாவது, நமக்கு என்ன வேணும்னா, நம்ம உணவில் சில சத்துக்கள் குறைபாடு ஒரு காரணம். இந்த சத்துக்கள் குறைபாடுன்னா என்னென்னா, சின்ன வயசில் தெரியாது. இப்போ பெருசாக ஆக நமக்கு சத்து குறைபாடுங்கிறது அதிகமாக வரும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், புரோட்டீனு, இப்போ பொட்டாசியம், மக்னீசியம், B12, D3 இது மாதிரியான சத்துக்கள் ரொம்ப குறையும் போது நமக்கு தன்னை போல தூக்கம் கம்மியாக ஆயிடும். சார் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, சத்து குறைபாடுகள்னால தான் தூக்கம் வராமல் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கான வழிமுறைகள் என்ன சார்? இந்த சத்து குறைபாடுகள் ஏன் வருதுன்னா, வயசாகிறப்போ என்ன ஆகும்னா, சத்தை உள்ளே இழுக்கக்கூடிய சக்தி கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம சரியான நேரத்தில் சரியான உணவை சரியான அளவுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அது உடம்புல ஒட்டும். இப்போது பொதுவாக இரவு சாப்பிட்றதுக்கான ஒரு சரியான உணவுங்கிறதா இந்த மஞ்சள் மிளகு பால். நம்ம எல்லாரும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான். அதை இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடடாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஞ்சள் மிளகு கூடவே மசாலா, சுக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், கசகசா, இது போக கொஞ்சம் முக்கியமான நட்ஸ் வகைகள், கொஞ்சம் பெர்ரி வகைகள், இது எல்லாமே இதில் சேர்த்துருக்கும். இது எல்லாம் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துறது மட்டுமில்லை, உங்களுக்கான சத்து குறைபாடையும் சரி பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போது இரவில் மனசை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை கொடுக்கும், நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகப்படுத்தும். சார், மஞ்சள் மசாலா பாலோட முதன்மை மூலிகையான மஞ்சளோட மகத்துவத்தை பற்றி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா தெளிவா? மஞ்சள்னாலே மங்களகரமானது. ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ஆன்டிபயோட்டிக்கு, ஆன்டி ஃபங்கஸ்ஸு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இப்படி பல்வேறு தன்மைகள் அதில் இருக்குது. மூட்டில் வீக்கம் வருது இல்லையா, உடலுக்கு உள்ள வெளியே எந்த இடத்துல வீக்கம் வந்தாலும் இந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை, அந்த வீக்கத்தை ஆற்றக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா மஞ்சளில் குறுக்குமீன்னு ஒரு சத்து இருக்குது. அந்த சத்து தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. ஆனால் எல்லா மஞ்சள்லேயும் அந்த சத்து நிறைய இருக்கான்னா இல்லை. இதுபோக மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிற மஞ்சளில் சல்ஃபர் பயன்படுத்துகிறாங்க, பூச்சி வராமல் இருக்க மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க. அதனால் அந்த மஞ்சளில் தரங்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட மஞ்சள் பொடியை பயன்படுத்துகிறோம். இதில் குறுக்குமீன் சத்தும் நிறையா இருக்குது, சுத்தமானது. அதனால் அதனுடைய பலன்கள் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்துகிறதுனால நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை சமையல்லையும் மஞ்சள் இல்லாத எந்த சமையலும் கிடையாது. சார், அடுத்த மூலிகை மிளகு. மிளகை பற்றி கொஞ்சம் அழகாக சொல்கிறீங்களா? 8 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை அந்த மிளகுக்கு இருக்குது. அது இல்லாமல் நல்ல செரிமானத்தை கொடுக்கும், உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்கும், வாய்வு பிரச்சனை இல்லையா இருக்கு இல்லையா அதையும் தீர்க்கும், சுவாச மண்டலத்தை சரியாக வச்சு சுவாச மண்டலத்தில் வர எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்குது. இருமலுக்கு இதை விட சிறந்த மருந்து எதுவும் கிடையாது. சார், நம்மளோட பட்டியலில் அடுத்த மூலிகை சுக்கு. சுக்கை பற்றி அக்கா சொல்கிறீங்களா? சுக்கை மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியனை மிஞ்சிய சாமி இல்லை, இதுங்கிறது ஒரு சொலவடை. அப்படி சுக்குங்கிறது அவ்வளோ முக்கியமானது. ஒத்த மருந்தாகவே பல நோய்களை குணமாக்கும். அந்த சுக்கு ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் சுக்கு அந்த அளவுக்கு முக்கியமானது. நம்ம செரிமானத்தை சரி பண்ணும். அதுபோக நமக்கு வரக்கூடிய சளி, தும்மல், காய்ச்சல், அது இல்லாமல் சுவாச பிரச்சனை வருது இல்லையா அதையும் சரி பண்ணும். பித்தம் வந்ததா பித்த வியாதிகளையும் சரி பண்ணும். ஒத்தை தலைவலி அதையும் சரி பண்ணும். தலைவலி, ஒத்த தலைவலி எல்லாம் வருது இல்லையா, அப்போ அதுக்கு தலையில் எடுத்து பூசிக்குவாங்க. அது இல்லாமல் நம்ம அன்னாட உணவில் சுக்குங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதில் வர இன்னொரு அருமையான மூலிகை கிராம்பு. கிராம்பு பிரியாணியில் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும் சார். மிச்ச அருமையெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும்.
கிராம்பு ஏன் பிரியாணியில் போடுறாங்க? பிரியாணி அவ்வளோ ஹெவியான பிரியாணி செரிமானகிறதுக்கு காரணமே கிராம்பு தான். வாசனை மட்டுமல்ல, செரிமானத்தை பண்ணக்கூடிய அவ்வளோ பெரிய சக்தி அந்த கிராம்புக்கு இருக்குது. அது இல்லாமல் அந்த கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த செரிமானத்தன்மை இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய ஆசிட். அப்படி வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் ஸ்கின்லேயே ஓட்டை விழுந்துரும். கிராம்பு வந்து அளவாக தான் எடுத்துக்கணும். இதை விட பெரிய கிருமிநாசினி பார்க்க முடியாது. நைட் வந்து 2 கிராம்பு தூக்கி வாயில் போட்டு படுத்தீங்கன்னா வாயில் துர்நாற்றமும் வராது, சொத்தையும் வராது. இவ்வளவு சிறப்பான அம்சம் எல்லாமே இந்த கிராம்பில் இருக்குது. சார், அடுத்து சிறப்பு மூலிகை நம்ம லவங்கப்பட்டை. பட்டையை பற்றி பட்டை தீட்டுங்க. அதாவது இலவங்கப்பட்டை. இலவங்கப்பட்டைன்னா அருமையான ஒரு வாசனை பொருள். இது வந்து நம்ம மசாலா ஐட்டத்தில் சேர்க்கறது மட்டும் இல்லை, மசாலா பால், மசாலா காஃபி இருக்கு இல்லையா, மசாலா டீ, இதில் எல்லாத்துலேயுமே இதை சேர்த்துறாங்க. அப்போது இதை நல்ல வாசனை கொடுக்கறது மட்டும் இல்லை, நல்ல செரிமானத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிறதும் உண்டு. சுகரை கூட குறைக்கும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடிய தன்மை அதில் இருக்குது. ஸ்கின்னெல்லாம் கூட சுத்தம் பண்ணும், வாயில் ஒரு நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். அதனால் நிறைய பேர் இதை ஒரு மவுத் வாஷாகவும் பயன்படுத்துவாங்க. இதை வந்து நம்ம அளவாக தினசரி சேர்த்துட்ருக்கோம். இதை தினசரி தேனோட கலந்து எடுத்துகிட்டு இருந்தால் கரெக்ட் உடல் எடையை குறைக்கும். சார், இந்த மூலிகைகளில் முக்கியமாக 2 அக்கா இருக்காங்க. ஒரு அக்கா ஏலக்காய், அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஏலக்காய்னாலே வாசனை பொருள். நீங்கள் ஸ்வீட் வாங்கினாலும் பாயசம் செய்தாலும் எல்லாம் பிரியாணிலையும் பயன்படுத்துகிறோம். நல்ல வாசனை பொருள் மட்டும் இல்லை, செரிமானத்தை நல்லா வச்சுக்கோ, வயிறு ப்ளோட்டிங் ஆகாமல் பார்த்துக்கோ, அதுபோக வந்து கிட்னி ஃபங்க்ஷனையும் சரியாக வச்சுக்கோ. இப்படி பல்வேறு அம்சங்களை கொண்டது தான் இந்த ஏலக்காய். சார், இன்னொரு அக்கா ஜாதிக்காய், அவங்கள பற்றி சொல்கிறீங்களா? ஜாதிக்காய்னாலே நல்ல, அதுவும் ஒரு நல்ல வாசனை பொருள். பொதுவாக ஸ்வீட்லலாம் சேர்த்துவாங்க. அது இல்லாமல் அதுவும் நல்ல செரிமானத்தை கொடுக்கும், மன உளைச்சலை கம்மி பண்ணி மன அமைதியை கொடுக்கும். இதனால நல்ல தூக்கம் வரும். இது இல்லாமல் ஆண்மை குறைவை போக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது. ஆனால் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமாக போனால் தலை சுற்றல், வாந்தி, பல பிரச்சனைகள் வரலாம். இது வந்து மூசு வலியை போக்கும். இது எண்ணெயில் கலந்து எங்கேயும் வலி இருக்கும் அந்த இடத்துல தடவுனீங்கன்னா வலியை நீக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்குது. கசகசா பற்றி கொஞ்சம் கசகசன்னு சொல்கிறீங்களா? உடலுக்கு முதல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறைய இருக்குது. 2வது என்னன்னா, இது வந்து உங்களுடைய செரிமானத்தை சரி செய்து, குடல் இயக்கத்தை சீர் செய்து, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிற தன்மை இதுக்கு உண்டு. இதில் வந்து கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்பு மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு நிறைய இருக்கு. மன பதட்டத்தை நீக்கி மன அமைதியை கொடுக்கக்கூடிய மூலிகையில இதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரு அற்புதமான தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கசகசா. ஸ்கின்னு யாரு ரெண்டுமே நல்லா மின்னு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இந்த மசாலா மஞ்சள் பாலோட அதன் தரத்தையும் சுவையையும் கூட்டுவதற்காக சில நட்ஸுகளும் பெர்ரி வகைகளும் சேர்த்ததாக சொன்னீங்க சார். அதனோட சிறப்புகள் பத்தியும் சொல்லிட்டீங்கன்னா நிறைவு செஞ்சிடலாம். அதாவது பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் ஒரு அருமையான நட்ஸு. அதுபோக பூசணி விதை இன்னும் மிக சிறந்த ஒரு நட்ஸ் வகை. இந்த பூசணி விதையில உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து மக்னீசியமும் சிங்க் சத்தும் நிறையா இருக்குது. பாதாம்லேயும் இது மாதிரி விட்டமின் இ முதல் கொண்டு மற்ற எல்லா சத்துக்களும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை சேர்க்கறதுனால சுவையும் கூடுறது மட்டும் இல்லை, அதனுடைய தரமும் கூடும். இது போக உங்களுக்கு இன்னும் கூடுதலாக என்ன தெரியுமா, பெர்ரி வகைகள். பெர்ரி வகைகள்னாலே ஆன்டி ஆக்சிடென்ட் எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பழ வகைகள், அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ், அவைகளையும் இதோட நம்ம சேர்த்துருக்கோம். ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த ஒரு பொருளை கொடுக்கணும். நம்ம கொடுக்குற பொருள் வந்து சுவையாகவும் இருக்கணும், மருத்துவ குணமும் எக்கச்சக்கமாக இருக்கணும். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரியாக தயார் பண்ணி உங்களுக்கு தருகிறோம். இந்த தங்க மஞ்சள் பாலை நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம், இல்லாட்டி சுடுதண்ணியில் கூட சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கலாம். இது அன்றாடம் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை வரும். இது வேணும்னா கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சவுந்தர்.